அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். நம்ம எதனால இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸை சூஸ் பண்ணி வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த டவுட்டு உங்களில் எல்லாத்துக்கும் இருக்கும். எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம ஏன்டா இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு போகணும் அப்படின்னு தோணும். அதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறோம். ஆக்சுவலாக நம்ம எடுத்தோடனே ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு வரல. நம்ம ரெண்டு பிஸ்னஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை சூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணனால தான் அதெல்லாம் தெரியும்னு கிடையாது. பட் இருந்தாலும் அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தான் நம்ம என்னென்ன பெரிய ப்ராப்ளம்லாம் அதில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஏன்னா நம்ம வெளியிலேருந்து 1000 சொல்லலாம், அவங்களுக்கு என்ன கம்பெனி வச்சுருக்காங்க, அதில் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் வரும், கோடிக்கணக்கில் பணம் வரும் அப்படின்றலாம் சொல்லலாம். ஆனால் அதில் உள்ளே இறங்கி பார்க்குறப்ப தான் அதில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாங்கள் ஓமனில் பிஸ்னஸ் பண்ணப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேன் பவர் ஒரு பெரிய பிரச்சனை. திடீர்னு லீவை போட்டு படுத்துக்குவாங்க, வரமாட்டாங்க. ஊருக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரமாட்டாங்க திருப்பி. இல்லை விசா ப்ராப்ளம் இருக்குது, இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம். இது எல்லாத்தையுமே சமாளித்து வந்தாலும் நம்ம மெயின் கான்ட்ராக்டர்கிட்ட நமக்கு பணம் வராது. 90 days வரைக்கும் டைம் கேட்பாங்க அவங்க. 90 days நம்ம கழிச்சும் டைம் அவங்க பணம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம சப்கான்ட்ராக்டருக்கு பணம் அட்லீஸ்ட் 30 daysக்குள்ளேயாவது கொடுத்தாகணும். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த 90 daysக்குள்ளே நம்ம பணத்தை கொடுங்க, இல்லை அதுக்கு மேலே ஆனாலும் நம்ம போய் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டோம்னா என்னாகும், அடுத்த ஜாப் நமக்கு அவார்ட் ஆகாது, அது கொடுக்க மாட்டாங்க. அதுலேயே அவார்ட் பண்ணுறவங்களுக்கு அங்கே உள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கணும். ஆஸ் யூஸ்வல் லஞ்சம் அது எல்லா இடத்துலையும் இருக்குது, இங்கே மட்டும் இல்லை, ஓமன்லேயும் அது இருக்குது. இது மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் இது நமக்கு ஃபண்டு ஃப்ளோ கொடுத்துட்டே இருக்கும், ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இது பண்ணனால தான் நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம ஃபார்மிங் பிஸ்னஸ்ஸு, அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ், அதுலேயும் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அது இந்த வேலைக்கு விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் நம்ம ஆடு இதெல்லாம் வளர்த்தோம்னா நம்ம ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு தான் வச்சுருந்தோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் நாய்ங்க பிரச்சனை. நாய்ங்கெல்லாம் சேர்ந்தாப்பில் வருங்க, 4-5 நாய்ங்க வரும். உள்ளே நம்ம ஆடுங்க மேயறதை அப்படியே கடித்து கொதறி போட்டு போயிருங்க. கிட்டத்தட்ட நமக்கு அதுலவே பெரிய லாஸு. இது மாதிரி நிறைய கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனை, தெரியாத பிரச்சனை, அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். சரி, இதெல்லாமே அடுத்தவங்களை நம்பி நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் நான் ரொம்ப அதான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் 20 years-ஆக ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அதில் நமக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் அடுத்தவங்களை நம்பணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு கரெக்டாக ட்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும், மற்ற யாரையும் நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. கரெக்டாக எங்கன ட்ரேட் எடுக்கணும், எங்கன க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும் போதும். ப்ராப்பராக கற்றுக்கிட்டால் போதும். ப்ராப்பராக கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது, நீங்கள் ட்ரேட் எடுத்து அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார் ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் லைசன்ஸை எடுத்துட்டால் மட்டும் உங்களால் பயம் இல்லாமல் கார் ஓட்ட முடியாது. கார் நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக ரோட்டில் ஓட்ட தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நீங்கள் கேஷுவலாக கார் ஓட்ட முடியும். அது மாதிரி தான் ட்ரேடிங்கும் நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் ட்ரேடு கண்டினியூவாக நீங்கள் எடுத்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். ட்ரேடிங்கில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே அது மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் கார் சொன்னேன், அது மாதிரி தான். நம்ம 20 years-ஆகவும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். நான் ட்ரேடிங்கை எப்போவுமே நான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே, எந்த ஜாப்புக்கு நான் போனாலுமே அங்கேயும் நான் ட்ரேடிங்கை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். இதெல்லாம் எடுக்க தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. சரி, இந்த மாதிரி மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா இப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இங்கே வந்தால் எப்படி ஏறுண்டா, நம்ம சில இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இங்கே சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம்.
அதுபடி வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரேடு எடுத்து அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். சரி இங்கே வந்தால் ஏறுது அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், இறங்குனா இவ்வளோ தூரம் இறங்கும், ஏறுனா இவ்வளோ தூரம் ஏறும் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம பயம் இல்லாமல் வெயிட் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து நம்ம பார்த்து சரி நம்ம இந்த பேரலாக இந்த பிஸ்னஸையுமே பண்ணிக்கிட்டு இருந்தனால இதில் வந்து மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சு எனக்கு. அதனால தான் நான் வந்து ட்ரேடிங் பிஸ்னஸை சூஸ் பண்ணேன். இது மாதிரி எல்லாருமே ட்ரேடிங் பிஸ்னஸை சூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வந்து யாராவது இந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஃபர்தராக வந்து எதுவும் வீடியோ போடணும், எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுவோம். நம்ம இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி.